நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா முட்டிருங்களா ஐயா? ஏய் எனக்கே பயமா இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குங்களே. உங்க பேருங்கய்யா? நீங்க இந்த ஆடுகளை வந்து மேய்ச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்களா ஐயா கூட இருந்து? மாமாதான் சரிங்களா? இந்த ஆடு என்ன பண்ணுங்க? முட்டை வருங்களா? இப்போ முட்டிருமா? சாந்தமா இருக்குது. என்னங்க ஐயா இது? இது என்ன? கல்நீர் தண்ணிங்களா? என்ன பண்ற? இந்த குறுக்கிலியாம்பழத்தை பத்தி சொல்லுங்க, என்ன ஃபேமஸுங்க? அதான் குறுக்கிலியம்பாளையத்துல ஆடு ஃபேமஸ், வியாபாரி இருக்கும். இப்போ வந்து இட்லி குடல் நல்ல ஃபேமஸ். அப்புறம் அது போக விவசாயம் இருக்கு. விவசாயம் இருக்கு. விவசாயம். இப்போ பக்ரீத்துக்கு எத்தனை கிடாய்கள் நீங்க கொண்டு வந்து விற்பனை கொடுப்பீங்க இந்த மாதம் மட்டும்? இந்த மாசம் ஒரு மாசத்துக்கு மட்டும் ஒரு 300-400 கடை சேல்ஸ் பண்ணுவோம். 500 கூட வரலாம். 500 கூட வரலாம். சரி, 500 தேவைப்பட்டு வாங்குறவங்க வந்து 500 கூட வாங்கி கொடுப்போம். சரிங்க. அந்த மாதிரி நீங்க தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படும் ஆர்டர் பண்ணணுங்களா எப்படிங்க? இல்ல நாங்க வாங்கிட்டு வரோம், வாங்கி விற்க போய் வாங்கிட்டே வந்துட்டு வித்துட்டே இருப்போம். அப்படியே நீங்க கொடுத்துட்டே இருப்போம். சரிங்க. நம்ம அன்னூர் அருகில் இருக்கக்கூடிய குறுக்கிலியாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்காங்க. இங்க ஒரு ஐயா வந்து பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகைக்கு ஆடுகளை வந்து வளர்த்து விற்பனை கொடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த ஆடுகளுடைய வெயிட்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 50-60 கிலோ வருங்கிற மாதிரி சொன்னாருங்க. 60 கிலோ. ஐயா வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பாருங்க. சரி, உங்க பேருங்கய்யா? பேரு வெங்கட்ராமன். ஓகே, இந்த ஆட்டை பத்தி சொல்லுங்க. ஆடு வந்து இது மேச்சேரி கிடாய்கா, மேச்சேரி இதெல்லாம் குர்பானிக்கு பக்ரீத்துக்கு விற்கிறதுங்க. பக்ரீத்துக்கு விற்கிறது? பக்ரீத்துக்கு. இது எங்க இருந்து வருதுங்க? இது வந்து திருப்பத்தூர்ல வந்திருக்கு. திருப்பத்தூர். இது ஒவ்வொரு கிடாய் என்ன வெயிட் வருங்க? வெயிட் வந்து உயிரோட வந்து 55 கிலோ 60 கிலோ வருங்க. இதோட பேர் என்ன சொன்னீங்க? பேரு வந்து மேச்சேரி. இந்த ஆட்டு செம்மறி கிடாய் தான். பக்ரீத்துக்கு மட்டும் தான்? பக்ரீத்துக்கு மட்டும். வேற எங்கேயும் நீங்க கறிக்கெல்லாம் நீங்க கறிக்கே ஆகாது, பக்ரீத்துக்கு ஆகுது. இது சராசரியே எவ்வளவு வெயிட் வந்து வளருங்க? அதான் வந்து 55 கிலோ 60 கிலோ வரைக்கும் வளருது. 55-60 கிலோ. 55-60 உயிரோட அப்படியே 55 கிலோ 60 கிலோ வரும். எங்கெங்கெல்லாம் நீங்க விற்பனை கொடுப்பீங்க? எங்க வந்து கோயம்புத்தூர்கார் வருவாங்க, திருப்பூர்ல இருந்து வருவாங்க, மேட்டுப்பாளையம், ஊட்டி எல்லாம் பக்ரீத்துக்கு பாய் அங்க இருந்து வருவாங்க வாங்குறதுக்கு. இந்த மாசம் பக்ரீத் வருது. பக்ரீத் வர 28ஆம் தேதி பக்ரீத். மேய்ச்சலுக்கு எங்க? மேய்ச்சலுக்கு எங்க காட்டில் மேய்ச்சிக்குவோம். அவங்க வந்து வாங்கிட்டு 1-2 வேணுங்கிறத வாங்கிட்டு போவாங்க. அது போக பட்டி ஆடு இருக்குது இல்லைங்களா? பட்டி ஆடு அது அதெல்லாம் கடைகளுக்காக அறுக்கிற கொடுக்குறோம். சரி, இதை எப்படி வளர்க்குறாங்க ஐயா? இது வந்து பட்டிக்கு 1-2 தான் கிடாய் வளர்ப்பாங்க. ஆட்டுக்கு வந்து இது கிடா சேர்த்த கூட்டிருப்பாங்க. இந்த பக்ரீத் டைம்ல வந்து இதுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்கு, அதனால இது விற்பாங்க. 25, 27, 30,000, 35,000 ஒரு கிடாய் ஒண்ணு. ஆமா. நீங்க வாங்கிட்டு வரது என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க? நாங்க வாங்கிட்டு வர்றது வந்து நாங்க ஆட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் வச்சு கொடுப்போம். இது நல்ல ஒரு லாபகரமா தொழில் இருக்குங்களா? லாபம் என்ன இருக்கு, என்னமோ இது பக்ரீத்துக்கு நம்ம ரெகுலரா கொடுக்குறோம், வருஷம் அதனால கொடுக்குறோம். இப்போ அது வந்து எப்படிங்க? இப்போ அந்த பக்ரீத்னா ஒரு ஆடு முழுசா வாங்குவாங்களா, அது வாங்கி அவங்க பிரிச்சுக்குவாங்களா? வாங்கி அவங்க வந்து ஒரு வசதி உள்ளவங்க 2, 3, 5 கூட வாங்குவாங்க, 10 கூட வாங்குவாங்க. மேக்சிமம் 1 கம்மியெல்லாம் வாங்குவாங்க. வந்து அவங்க வந்து பக்ரீத்துக்கு அறுத்து அவங்க என்ன பண்றாங்களோ அதை பண்ணிக்குவாங்க. அவங்க என்னமோ ஒரு இடம் எடுத்து 3ஆ பங்கி கொடுக்கணுங்கிறாங்க. சொந்தக்காரருக்கு ஒண்ணு, அவங்களுக்கு ஒண்ணு, ஏழைகளுக்கு ஒண்ணு, இந்த மாதிரி தரும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. பண்றேன். இது நம்ம ஏரியால வளர்த்த முடியாது. ஏரியால நம்ம ஏரியால இத்த பெருசா ஆகாது. வெளியே என்னென்ன மாதிரியான தீவனங்கள் இது கொடுத்தா நல்லா வளரும்? காட்டுல எல்லாம் பில்லுத்தான் மேயுது. ஆட்டுகளோட ஆடு 50 ஆடு 100 ஆடு பட்டி ஆடு மேயுதுல்லைங்க. அது வந்து அந்த ஆட்டுக்கு உற்பத்தி பண்றதுக்காக இது கடாயை ஆந்திரால இருந்து வாங்கிட்டு வர்றேன். அங்க வாங்கிட்டு வந்து குட்டி உற்பத்தி பண்ணிக்குவாங்க. அப்புறம் இந்த பக்ரீத் டைம் வந்தா இதை சேல்ஸ் பண்ணிட்டு வேற அப்புறம் சிறுசா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து விடுவாங்க. மொத்தமா எவ்வளவு நாள் ஆகுங்க நல்லா வளர்றதுக்கு? இதெல்லாம் 2-2.5 வருஷம் இருக்கு. 2 வருஷம். 2 வருஷம். 2 வருஷத்துக்கு மேல ஒரு நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு தொழிலா இது இருக்குங்களா? இது வந்து அவங்களுக்கு ரெகுலரா ஆடு மேய்க்கிறாங்க, அதனால அது அவங்களுக்கு தேவை. நீங்க எத்தனை ஆண்டுங்களா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ரொம்ப வருஷம் பண்றோம். 10-20 வருஷம் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வாங்குறது ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு ஆடுகளை நீங்க போய் சந்தையில போய் அங்க போய் பிடிச்சிட்டு வருவோம்.
அப்புறம் இங்க வந்து வேணுங்களுக்கு 1 2 இப்படி. அப்படிதான் கொடுத்துக்குவீங்க. ஆமாம். இங்கெல்லாம் வளர முடியாது. இங்க இந்த மாதிரி வளராது. ஓகே, இதனுடைய கொம்புகள் மட்டும் வளைஞ்சு நல்லா பெருசா இருக்குங்களே. இருக்கு. அதனாலதான் அது அந்த ஜாதிக்கு அந்த மாதிரி கொம்பு வருங்க. கொம்பு வரும். கறி எல்லாம் எப்படி இருக்குங்க? கறி நல்லா இருக்கு. நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு. கறி நல்லா சாப்பிடலாம். கொழுப்பு அதிகமா இருக்குங்களா? இல்ல, அளவா இருக்கு. அளவா தான் இருக்கு. ரொம்ப கொழுப்பு இருக்காது, கம்மியா தான் இருக்கு. அளவா இருக்கு. நீங்க வந்து எத்தனை ஆடுகளா இந்த ஆடு வந்து வாங்கி விற்கும் தொழில பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப வருஷமா, ஒரு 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 30 ஆண்டுகளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்படிங்க ஆரம்பிச்சீங்க? முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சீங்க? அப்பா பண்ணிட்டு வந்து அப்பாவுக்கு பின்னாடி நம்ம. நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தொழிலுடைய நேக்கு தெரியாம இந்த தொழில் ஆரம்பிக்க முடியாது. சிரமம். ஒரு வருடத்துக்கு இந்த தொழில் மூலமா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? வருடமா எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு 2000 3000 சம்பாதிப்போம். இந்த பக்ரீத் வந்தா ஒரு 50,000 1 லட்சம் சம்பாதிப்போம் ஒரு மாசத்துக்கு. ஒரு மாதம் மட்டும். ஆனா இந்த வருடம் முழுவதும் இதுக்காக நீங்க உழைக்கணும். வெள்ளாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்க? வெள்ளாடு இல்லைங்க. வெள்ளாடு இல்ல, செம்பரி ஆடுகள். மேய்ச்சேரி ஆடுங்க. மேய்ச்சேரி அது மட்டும் தான். வேற எந்த ஒரு ஆடுகளும் நீங்க வைக்கல. பட்டியில வந்து நீங்க எப்படிங்க? பட்டியில அறுக்கற கொடுப்போங்க. வாங்கிட்டு ஒரு சந்தையில வாங்கிட்டு வருவோம். அறுக்கறதுக்கு வந்து வெள்ளை பிடிப்பாங்க பக்கத்துல இருக்கிறவங்க. 4 2 5 10. எப்படி இங்க வந்து வாங்கிட்டு போறவங்க எப்படி வாங்கிட்டு போறாங்க? உங்களை தொடர்பு கொண்டா வந்து தொடர்பு கொண்டு ரெகுலரா வாங்குறாங்க. ஆமா. பக்ரீத் மட்டும் இல்லாம பக்ரீத்துக்கு மற்ற நாள் எப்பயுமே வந்து வாங்குவாங்க. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, சனிக்கிழமை வந்து எங்கிட்ட பிடிப்பாங்க. தேவையுள்ள 2 5 10 இப்படி வேணுங்கிற பிடிக்கும். இந்த கறி வந்து பொறுத்த அளவுக்குங்க, ஆட்டுக்கறினா பல ஆடுகள் இருக்கு. வெள்ளாடு, செம்பரி ஆடு, அதுல பாத்தீங்கன்னா பல இனங்கள் வகைகள் எல்லாம் இருக்குது. இதுல எந்த கறி வந்து நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும், சுவையா இருக்கு? வந்து இப்போ முஸ்லீம் மக்கள் செம்பிளிக்கிறத விரும்புவாங்க. நம்ம ஆளுங்க வந்து நம்ம இந்துக்கள் வந்து வெள்ளாட்டு கறி விரும்புவாங்க. வெள்ளாட்டு கறி. ஆமா. ஏன்னா அவங்க எல்லாம் தோட்டத்துல, அந்த காலத்துல இருந்து தோட்டத்துல வெள்ளாட்டு கடை வளர்ச்சி சாமிக்கு வெட்டுவாங்க. அதனால அது அவங்க விரும்புவாங்க. ஆனா வெள்ளாட்டை விட செம்பிளிக்கிறது நல்லா டேஸ்டா இருக்கு. உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த ஆடு நல்லது? செம்பரி ஆடு நல்லா இருக்கு. செம்பரி ஆடு நல்ல டேஸ்ட். இதனுடைய அந்த தோள்கள் வந்து என்னங்க? தோல்ல முதல்ல வந்து 1990 95 வந்து ஒரு தோல் 300 ரூபா 400 ரூபா, கொஞ்சம் பெருசா வந்து 500க்கும் விற்கும். ஆனா இப்ப வந்து ரொம்ப விலை குறைஞ்சிருச்சு. இந்த மோடியே வந்து பின்னாடி ஜிஎஸ்டி வரி போட்டு அதுக்கு வேல்யூ எல்லாம் போச்சு. எக்ஸ்போர்ட் ஆகிறது இல்ல. தோல் வந்து செம்பரியாடு தோல்ல வந்து 100 ரூபாய்க்கு கூட விற்கிறது இல்ல. அது என்னங்க ஐயா பண்றாங்க? அதெல்லாம் வந்து வெளிநாடு தான் போகுதுங்க. இப்ப இங்க வாணியம்பாடி, ஆம்பூர் எல்லாம் ஷாப் இருக்கு. திரஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க, வெளிநாடு போகுது. ஆனா அந்த அளவுக்கு இப்ப வந்து அதுக்கு செலவு வந்து முதல்ல ரொம்ப கம்மி. இப்ப வந்து செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஒரு தோலுக்கு வந்து 70 ரூபா 80 ரூபா டேனர் சார்ஜ் ஆகுது. ரொம்ப குறைவா. ஆமா. அப்ப ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. இதெல்லாம் பாக்குற போது அதுக்கு இப்போ விலையெல்லாம் போச்சுங்க. இது வந்து வெயிட்டேஜ் பார்த்து தான் நீங்க கொடுப்பீங்களா? என்னங்க நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு ரூபாய் வரைக்கும்? புரியல இல்லைங்க. இந்த ஆட்டை வந்து நீங்க பக்ரீத் கொடுக்குறேன் நீங்க. ஆமா. அது வந்து வெயிட்டேஜ் போட்டு என்ன ஒரு 50 கிலோ வரும். ஒரு 50 கிலோ வரும்னா ஒரு 25 ரூபா. 25 மேக்ஸிமம் கிலோ 500 ரூபா. கொம்பாடு இருந்தா ஒரு 550 ரூபா. கொம்பு இல்லாம இருந்தா ஒரு 500. கொம்பாடுகள் இருந்தா அந்த கொம்புக்கு வேண்டி ஒரு ரேட் நல்ல வேல்யூ இருக்கு. ஒரு 25 ரூபா வரைக்கும் 25 50 ரூபா சேர்ந்து அங்கிருந்து நீங்க வாங்கிட்டு வந்து தான் நீங்க விற்பனைக்கு. ஏன்னா இங்க வளர்த்த முடியாது சொல்லிட்டீங்க. ஆமா. ஓகே, யாராவது தேவைப்பட்டா உங்களை அணுகலாங்களா? உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. என்னது 999 43 63 110. புதுசா இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கலாங்க? கொஞ்ச நாள் ஆகும். அனுபவப்பட்டு கொஞ்ச நாள் ஆகும். நம்ம எந்த தொழிலுமே கொஞ்ச நாள் பழகிக்கலாம். பழகிறதா எல்லாமே. இப்ப நம்ம அப்படியே இப்போ எந்த தொழில், இப்போ அரசியலுக்கு போறேங்க, அதே மாதிரிதான். அரசியலே தொழில ஐயோ நான் சொல்லுது அரசியலும் அப்படி, தொழிலும் அப்படித்தான். சரிங்க. போக போக கத்துக்கிறது தானே. ஆமா ஆமா ஆமா. நாம எடுத்தோடனே பழக முடியாது. கண்டிப்பாங்க. அதே மாதிரிதான். இப்போ இந்த என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுத்தா நல்லா வெயிட் இன்க்ரீஸ்? தீவனம் இப்ப வந்து நிறைய பண்ணை வச்சு வளர்த்துறாங்க. அதுல வந்து அந்த சேலை பீடுன்னு போட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து ஆடு வெளியே திறந்து விடாம பண்ணையிலேயே வளர்த்துறாங்க. அந்த மாதிரி நிறைய ஆயிடுச்சு. இப்போ நிறைய ஏரியாவில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. மேய்ச்சேரி. இந்த ஆட்டை பத்தி பல தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே, இந்த ஒரு தகவல் பாத்தீங்கன்னா நீங்க பக்ரீத் பண்டிகை வந்து கொண்டாடுறவங்களுக்கு இந்த ஒரு காணொலி நிச்சயமா பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு போட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவா இன்ஸ்டா பேஜ் பாருங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.